இது ஆமா. இதுல கண்டிப்பாக. இதுல நமக்கு மிரட்டல், உருட்டல். ஓ! ஆ. ஆமா. நாட்டுல வந்து எதையுமே வெளிப்படுத்தக்கூடாது. இங்க என்னன்னா, சாராயம் வந்து 24 மணி நேரமும் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க சாராய கடைய போய் ஸ்டாப் பண்ண மாட்டேன்றாங்க. தகவல் சொன்னவன் எவன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்கிட்டாங்க. அத போய் பிடிங்க. இவங்க மாரி லஞ்சம் வாங்குறாங்கன்னா, இது எப்படி அவருக்கு தெரியும்? அது சொன்னது யாருன்னு பார்க்குறாங்க. அது சொன்னது யாரு? அது யாரும் அந்த ஸ்டேஷன்ல தேவர் அதிகாரிகள் இருக்காங்களா? தேவேந்திர குலம் இருக்காங்களா? அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அந்த போலீஸ் யார் இருக்காங்களா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா சார். நடக்குது சார். நான் தான் சொன்னேன்ல, லஞ்சம் வாங்குனாங்கன்னு ஒரு புகார் குடுக்குறோம். வாங்குனது இன்ஸ்பெக்டரு. வாங்கி குடுத்தவரு போய் ஏட்டையா. ஏட்டையா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்பெக்டர் அதே ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறாரு. அதே போல தான் இன்னொரு அம்மா சொன்னேன்ல, ஒரு லேடி ஒருத்தங்க போலீஸு. கல்யாணம் ஆன ஒருத்தர் ஒரு குடும்பத்த கெடுக்கிற மாரி, டியூட்டி டைம்ல சார், டியூட்டி டைம்ல வந்து யூனிஃபார்ம கழட்டி போட்டு உல்லாசமா இருக்காங்க ஒரு இடத்துல போயி. பக்கா ரெக்கார்டு இருக்கு சார். அவ புகாரும் ஒருத்தர் குடுத்துட்டார் ரெக்கார்டோட. சரியான ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லி, அந்த அம்மா வந்து இன்னும் அதே இடத்துல வேலை பார்க்க வைக்கிறாங்க. எவ்வளவு கண்ணியமிக்க துறையில வந்து கருப்பாடுகள் நிறைஞ்சிட்டு பாருங்க. அப்ப லஞ்சம் வாங்குறவனுக்கும், கள்ள தொடர்பு உள்ளவங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா, அதிகாரிகளோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க ஏன் தப்பு பண்ண மாட்டாங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள. நேர்மையா இருந்தா நேர்மையா இருங்க. என்கிட்ட மட்டும் சொல்றீங்க, நாங்க எல்லாருக்கும் ஒரே மாரி தான் இருக்கோம் அப்டின்ட்டு. எதுக்கு அந்த பொய்ய சொல்றீங்க?